ஒரு மனுஷன் எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலாம்னு பார்த்தா கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி விடி வைக்கிறாங்களே. ஆரம்பிக்கலாங்களா? ഓയ് മമ്മൂട്ടി ചേട്ടാ വർഗീസ് എനിക്ക് മമ്മൂട്ടിയെ ഇഷ്ടമാണ്. வெல்கம் டு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி வேலைன்னு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எப்படி உங்கள் ஃபோட்டோ வச்சு மேக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட அலைட் மோஷன் இருந்துச்சுன்னா அலைட் மோஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அப்படி அலைட் மோஷன் இல்லைன்னா டவுன்லோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருங்க, மறக்காமல் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அந்த ப்ராஜெக்டை இம்போர்ட் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். இந்த மாதிரி இருக்கும். இதில் நீங்கள் அந்த இமேஜ் நம்மளோட இமேஜ் ஒன்று கொடுத்துருப்போம், அதை எப்படி நீங்கள் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இமேஜை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, கலர் அண்ட் ஃபில்லுக்கு போய்க்கோங்க. இந்த ஸ்டார் ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு இந்த மாதிரி ஷோ ஆகும். இதில் உங்களோட இமேஜை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்ததில் அதே மாதிரி கலர் அண்ட் ஃபில்லுக்கு போய்க்கோங்க, ஸ்டார் ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணிட்டு அடுத்த இமேஜ் ஆட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி 1 by 1 இமேஜ் ஆட் பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ எல்லாம் அவங்களும் பார்ப்பாங்க, நீங்களும் எடிட் பண்ணிக்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கைஸ். இப்போ ஆல்மோஸ்ட் எல்லாத்துலேயுமே வீடியோ எல்லாத்துக்கும் ஃபோட்டோ ஆட் பண்ணியாச்சு. இப்போ ப்ளே பண்ணி பார்த்துட்டு வேறு எதுவும் இடையில எதுவும் கரெக்ஷன் பண்ணணுன்னாக்கா பண்ணிக்கோங்க. ஃபாண்ட்டோட டவுன்லோட் லிங்க்கு அதுவும் நான் தனியாகவே டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துட்றேன், அதை ப்ரெஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோ எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். மேலே இங்கே ஒரு ஏரோ மார்க் மாதிரி இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிட்டு உங்களோட வீடியோ குவாலிட்டி எவ்வளோ வேணுங்கிறத நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட் கொடுத்தீங்கன்னாக்கா எக்ஸ்போர்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே கைஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.